மெயின்டைன் சைலன்ஸ். அதாவது நம்ம சில நாட்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள்ங்கிறது மௌனத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய எனர்ஜி கன்சர்வ் ஆகும், நிறைய இது சக்தி நமக்கு வரும். அது மகாத்மா காந்தி அவர்தான் இருந்திருக்கார். நிறைய மௌனத்தில் இருக்கார். எப்பப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் உடனே மௌனத்தில் போயிடுவார். அப்போ தான் நல்லா சிட்டிக்கு வாங்கி. ஸோ தட் அது இம்பார்ட்டன்ட். வார்த்தையில ரொம்ப தெளிவு வேணும். தெளிவு இல்லாமல் பேசினா மற்றவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலேயே பல சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பெரிய பெரிய உலக மகா யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதே பேச்சு சரியா இல்லாம தான். நாட்டின் அரசர்கள் அல்லது அதை ஆளக்கூடியவர்களுக்கு மத்தியில பேச்சு சரியில்லாதனால தான் அவங்களுக்கு அந்த பெரிய போர்கள் எல்லாம் கூட வந்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டது. எதுக்கு பேசணும்? வாய் இருக்குங்கிறதுனாலே பேசக்கூடாதுன்னு சொன்னாரு பத்திரிச்சி. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் நான் வடக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வடக்கணும். திருக்குறள் சொல்லியிருக்காரு நாவடக்கத்தை பத்தி. யாகாவாராயினும் நாகாக்க கவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கனால பிபி ஜாஸ்தி இருக்குன்னு அவர் மருந்து கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், உண்மையான விஷயம் என்னென்னா அதுலேயே தூக்க மருந்தும் கலந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தூக்கம் வந்தாலே பாக்கி உங்கள் பிபி எல்லாமே சாதாரணமாகவே அது செட்டில் ஆகிடுங்கிறது தான் மூல காரணம். ஸ்பீக்கிங்னா பேச்சு. ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வேர்ட்ஸ் ஆர் த இண்டெக்ஸ் ஆஃப் த சோல். அதாவது ஆன்மாவின் அழகு உன்னுடைய பேச்சில் இருக்கிறது, உன்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் நம்ம பேச்சு இருக்குங்கிறத ஸோ நம்ம பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். எது தேவைப்படுதோ அதை மட்டும்தான் பேசணும். ஸ்பீக் ஒன்லி when it is absolutely necessary. அடுத்தது மெயின்டைன் சைலன்ஸ். அதாவது நம்ம சில நாட்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள்ங்கிறது மௌனத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய எனர்ஜி கன்சர்வ் ஆகும், நிறைய இது சக்தி நமக்கு வரும். அது மகாத்மா காந்தி அவர்தான் இருந்திருக்கார். நிறைய மௌனத்தில் இருக்கார். எப்பப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் உடனே மௌனத்தில் போயிடுவார். அப்போ தான் நல்லா சிட்டிக்கு வாங்கி. ஸோ தட் அது இம்பார்ட்டன்ட், வெரி நெசசரி. அடுத்தது சிம்பிள் லாங்குவேஜ். அதாவது எளிமையான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா ரொம்ப பெரிய வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு அதை புரியாமல். அதே மாதிரி கிளாரிட்டி எசென்ஷியல். தெளிவு வேணும். வார்த்தையில ரொம்ப தெளிவு வேணும். தெளிவு இல்லாமல் பேசினா மற்றவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலேயே பல சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பெரிய பெரிய உலக மகா யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதே பேச்சு சரியா இல்லாம தான். அந்த நாட்டின் அரசர்கள் அல்லது அதை ஆளக்கூடியவர்களுக்கு மத்தியில பேச்சு சரியில்லாதனால தான் அவங்களுக்கு அந்த பெரிய போர்கள் எல்லாம் கூட வந்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டு. ஸோ பேச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அனாவசியமா பேசினோன்னா வேண்டாம தேவையில்லாம இப்படிய எனர்ஜி எல்லாம் வீணாயிடும். நம்முடைய சக்தி வீணாயிடும், ஆற்றல் குறைஞ்சிடும். எதுக்கு ஆற்றலை குறைச்சிக்கணும்? எதுக்கு பேசணும்? வாய் இருக்குங்கிறதுனாலே பேசக்கூடாதுன்னு சொன்னாரு பத்திரிச்சி. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் நான் வடக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வடக்கணும். திருக்குறள் சொல்லியிருக்காரு நாவடக்கத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. யாகாவாராயினும் நாகாக்க கவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கனால அந்த எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே பேச தேவையில்லைங்கும் போது பேசாம இருந்திருக்கு. தேவை இருந்தா கூட சில சமயங்களில் பேசாம தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னாக்கா அது பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போயிடும் வாழ்க்கையில். ஸோ பேச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்லீப்பிங். தூக்கம் நம்ம போகலாம். எல்லாரும் தேவையான தூக்கம். ரெக்கமெண்டட் போஸ்டர் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் that can be done for small naps, afternoon naps, etc. அதாவது ஸோ உட்காந்து கூட தூங்கலாம். அப்படி தூங்கினா கூட நாம் அன்றாட நாளில் எவ்வளோ தூக்கம் நம்ம உடம்புக்கு தேவையோ அந்த தூக்கம் கிடைக்கும். உட்காந்து கிடைக்கும், படுத்துறதுக்கான கிடைக்கும். ஸ்பிளிட் டோசஸ், அதாவது ஒரேடியாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்காமல் 2-3 தடவை தூங்கினா அது இன்னும் நல்லதுன்னு அப்படின்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணி தூங்கலாம். அடுத்தது அப்சர்வ் பிரெத். அதாவது அப்போ கூட நம்ம தூங்கத்துக்கு ஜஸ்ட் முன்னால் நம்மளுடைய மூச்சை கவனிச்சுட்டே வந்தோம்னாக்கா என்ன ஆகும்னா நிறைய நம்மளுக்கு ஆற்றல் கூடும். மூச்சை கவனிக்க எண்ணங்கள் நம்ம கிட்டேருந்து போயிடும். அப்போ தனியாகவே நம்ம தூக்கத்துக்கு இழுத்துட்டு போகப்படுவோம். ரொம்ப ஆழ்நிலை தூக்கம் வந்துடும். அதனால அந்த மூச்சை கவனிக்கிறது தூக்கத்துக்கு முன்னால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை நம்ம போய் படுத்த உடனே தூங்கிட்டோம்னாலும் பரவாயில்ல, அதுக்காக எந்திரிச்சு உட்காந்து மூச்சை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படிங்க இருக்கும் பட்சத்தில் யாருக்கு வேணால் அந்த சமயத்தில் வேணால் தூக்கம் கெட்டு போயிடலாம். திடீர்னு தூக்கம் இல்லாமல் ஆகிடும்.
அப்போ மூச்சை கவனிச்சுட்டே வரணும். எண்ணங்களற்ற ஒரு நிலைமையில போயிட்டோம்னா தனியாவே தூக்கம் ரொம்ப சிறப்பான தூக்கமா இருக்கும். யோக நித்ரா அப்படின்னு அந்த அடுத்தது அது என்னன்னாக்கா அதுதான் ரெக்கமெண்டட். அதை வந்து எல்லாரும் சொல்றாங்க. இந்த யோக நித்ராங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தியானம் செய்யும்போதே தூங்குறது அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கக்கூடியது. ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தூக்கம் இருந்தால் தான் வந்து உடல்ல வந்து இந்த திருப்பியும் பழைய ஆரோக்கியம் வந்து சேரும். ஸோ நல்ல பாருங்களேன், டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்றாங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க. தூக்க இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சீக்ரெட் என்னதுன்னு சொல்லி. தூக்க வச்சுட்டா குணமாயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரியல. அவங்ககிட்ட போய் பணம் கொடுத்து தூக்கத்தை வாங்குவோம். நாமளே தூக்கத்துக்கு நிறைய இது இருக்கு. வைத்தியமும் இருக்கு அதுல. அதுல வந்து நிறைய மெத்தட்ஸும் இருக்கு. எப்படி நல்லா ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு. இந்த டாக்டர் விஷயத்தில் எங்கள் பொண்ணு டாக்டர் என்னால் எனக்கு தெரியும். அதாவது பிபி ஜாஸ்தி இருக்குன்னா அவர் மருந்து கொடுப்பாங்க. அது பிபி குணமாகும், அது நார்மலுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், உண்மையான விஷயம் என்னென்னா அதுலேயே தூக்க மருந்தும் கலந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த தூக்கம் வந்தாலே பாக்கி உங்க பிபி எல்லாமே சாதாரணமாகவே அது செட்டில் ஆகிடுங்கிறது தான் மூல காரணம். அந்த மருந்துகள்ல எல்லாம் அது சேர்த்துறதுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு தூக்கம் வரத்துக்காக தான். வேற விஷயத்தால அது மாறுமோ மாறாதோ, அது குணமாகுமோ ஆகாதோங்கிறது வேற விஷயம். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் தூங்குவீங்க. அது ஆனாலுமே நேச்சுரலாகவே இன்னைக்கு உங்களுக்கு வந்து அது நல்லதாக வந்துடும். அது உங்களுக்கு அந்த யூ கேன் கெட் ஓவர் யுவர் அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இப்போ யோக நித்ரால இன்னொரு விஷயம், அதாவது 1 மணி நேரம் நீங்கள் வந்து யோக நித்ரா பண்ணிட்டீங்கன்னா 3 மணி நேரம் சாதாரண தூக்கத்தை தவிர்க்க முடியும். ஏன்னாக்கா நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அந்த சமயத்துல என்ன ஆகுது, தூங்கிக்கிற சமயத்துல என்னதான் ஆகுது நம்ம உடம்புக்கு, எப்படி குணமாறும் அப்படிங்கிற சீக்ரெட்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் கூட சொல்லி தரேன். வேணுமா வேண்டாமா? ஸோ அடுத்தது வந்து உட்காந்துட்டே தூங்குறது நல்லதுன்னு சொன்னாங்க. பஸ்ஸில எல்லாம் திரும்பி போகும்போது நீங்க இதுல ட்ரெயின்ல அப்படியே தூங்கிட்டு போயிடும். உங்க சாமானெல்லாம் களவு போகாம பத்திரப்படுத்திக்கங்க. அதுக்கப்புறமா நீங்க தூங்க போயிடலாம். ஏன்னா தூங்கிட்டோம்னாக்கா சிலப்பா அந்த மாதிரி கூட நடந்துடும். அதெல்லாம் இல்லாம நல்ல கவனத்தோட தூங்கல் இடஸ். வீணா வந்து மற்றவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறதை விட அதிகம் தூக்கத்தில் செலவு பண்ணலாம். நல்ல விஷயங்களை செலவு பண்ணலாம். புக்ஸு படிக்கலாம். தெரிஞ்ச விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் நம்ம பிரயாணத்தை நல்லா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம யோசனை பற்றி, அதாவது திங்கிங் எப்படி இருக்கணுங்கிறது வந்து நம்ம எப்போவுமே யோசிச்சு தான் எது திங்க் பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத நாம் தீர்மானம் கொள்ளலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப ஜாஸ்தி நம்ம மனசில் வந்து யூஸ் பண்ணி நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம உடம்பு அதை பாதிக்கும். அதனால திங்கிங் ப்ராப்பர்லி அண்ட் ஃபார் த ரைட், அதுலேயும் ரைட் தாட் இருக்கு, தப்பான எண்ணம் இருக்கு, நல்ல எண்ணமும் கரெக்டாக இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ indulge yourself to think scientifically and logically, and when active thinking is not urgently warranted, relax and indulge in music, games, sports. அதாவது எப்போ தேவை இல்லையோ அந்த டைமில் வந்து நம்ம ஏதாவது கிராஸ்வேர்ட் பசில் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது சின்ன புக்கை வச்சுட்டு அதில் வந்து குவிஸ்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி டைம் செலவு பண்ணணும். சும்மா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எண்ணங்கள் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம தியானமே பண்ணுறோம். தேவையான எண்ணங்கள் தியானத்தில் நமக்கு வந்து தீர்மானம் பண்ண முடியும். நம்ம எண்ணம் போய் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும். ஸோ அதனால வந்து சரியான எண்ணங்களை தக்க வச்சுக்கணும் மனசுல. சரியில்லாத எண்ணங்கள் இருக்கும், நிறைய வரும். அதாவது எப்படி இந்த மூச்சு காற்று மாதிரி தான். சுவாசிக்கிற காற்று நம்ம மூக்குக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து நல்லதும் இருக்கும், அதில் கிருமிகள்லாம் சேர்ந்துரும் இல்லையா? தூள்கள், துகள்கள், டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள. அந்த மாதிரி இருக்கிற காற்றை நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா நம்ம மூக்குக்குள்ள இது முடி மாதிரி அப்படி ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆன நல்ல காற்று தான் உள்ள போகும் பாருங்க. அந்த மாதிரி எண்ணங்களுக்கு ஒரு ஃபில்டர் இல்லை. ஆனால் எண்ணங்களுக்கு நம்ம ஃபில்டர் எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம மன மூலியமா வச்சுக்கலாம். நம்ம அவேராக இருந்தோம்னாக்கா நம்ம வந்து எப்போவுமே விழிப்புணர்வோடு இருந்தால் தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு ஒதுக்கிடலாம். சிலதெல்லாம்
காய்கறி கட் பண்ணும்போது நான் உதாரணத்தை தான் சொன்னேன். அதில் வந்து சில பகுதி வந்து நம்மளுக்கு தேவையானது, சில பகுதி தேவையற்றது. அதை வந்து வெட்டி வெளியில் நம்ம நீக்கிடுறோம் இல்லையா? எல்லாத்தையும் வச்சு காய்கறி வாங்கிட்டோம், பத்துக்கு இப்போ ₹40 போகுது கிலோ, எதுக்குப்பா இதெல்லாம் சாப்பிடாம விடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சோன்னா அப்புறம் யாருமே தொடமாட்டாங்க. அது கம்ப்ளீட்டாகவே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதனால நம்ம வந்து தேவையற்ற பகுதி எப்படி வெட்டி நீக்கிறோமோ, அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள்ல வந்து இருக்க தேவையற்ற பகுதியை நாம தான் நீக்கணும். அத தக்க வச்சுக்கவே கூடாது. நம்ம அவன் அவங்க 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. நம்மள பத்தி தான் இருக்குமோ? அது எதுக்கு திங்கிங்? வேண்டாம், தேவையில்லாதது இல்லையா? என்ன பத்தி நெனச்சிட்டு இருந்தா நெனச்சிட்டு இருக்கட்டுமே. எனக்கு வந்து என்ன பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு தியானி. நான் வந்து பிரமிட்ல தியானம் பண்ணிட்டேன். இனிமே எதுக்கு மற்றவங்க என்ன நெனச்சா எனக்கு என்ன? என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து தர்ம வழியில போறவா. அதனால எனக்கு கவலையே கிடையாது. யார் என்ன நெனச்சா எனக்கு என்ன? அப்படின்னு அந்த எண்ணத்த அதோடயே முறிச்சு அத வந்து கட் பண்ணி வீசிடணும். அது தேவையில்லாதது. ஸோ தேவையில்லாத எண்ணம் எது? தேவையற்ற எண்ணம் எதுன்னு பகுத்தறியணும். பிரித்தறியணும். பிரித்தறிஞ்சு அதுதான் சரியான பகுத்தறிவு. அப்போ வந்து அத பகுத்தறிஞ்சு அத வந்து நீக்கிடணும் உடனேயே. அப்புறம் தேவையான எண்ணங்கள வந்து தக்க வச்சு, சரி நம்ம வந்து கண்டிப்பா அந்த கிளாஸுக்கு போலாம். அங்க போய் நெறைய சொல்லிக் குடுக்கணும். நம்மளால நெறைய பேருக்கு பயன் உண்டாகும். அப்படிங்கிற எண்ணத்த நல்லாவே தக்க வச்சுட்டா அது நிறைவேறும்போது எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் எல்லாருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து சரியான எண்ணங்களை பிறருக்கும் தனக்கும் பயனுள்ள எண்ணங்களை மனசுல தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எண்ணங்களை பற்றி இருக்கிற சமாச்சாரம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஒரு உணர்ச்சிகள் எப்பவுமே கொந்தளிப்பா இருக்கு. அந்த உணர்ச்சிகள் கொந்தளிக்காம பார்த்துக்கணும். எதுக்குமே ரொம்பவும் ஜாஸ்தி அந்த நம்ம ரொம்பவும் அதிகமான உணர்ச்சி கொந்தளிப்புல போயிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. கண்டிப்பா உணர்ச்சிகள் நம்மள அந்த கொந்தளிக்கும் நிலைக்கு தள்ளிடும். இல்லன்னு சொல்ல முடியாது. சில வாழ்க்கையில சில சமாச்சாரங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மள அந்த மாரி கூட்டிட்டு போகும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடுவோம். ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம். ரொம்ப கஷ்டம் இருக்கும். ரொம்ப துக்கத்துல போயிட்டோம்னா, அப்படியே நம்ம வந்து செய்ய என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிச்சுடுவோம். அதே மாரி தான் இன்னொரு சைடுல எமோஷன். ரொம்ப சந்தோஷம். அதீதமான சந்தோஷம் வரும்போது, அது கூட கட்டுக்கடங்காம போகும்போது, புத்தியே பேதலிச்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏதோ கிடைக்க முடியாத சமாச்சாரம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுல வந்து சந்தோஷமும் அதிகமா அத்துமீறி போயிடுச்சுன்னா, அதுவும் கஷ்டம் தான். துக்கம், சுகம் 2மே அத்துமீறி போகக்கூடாது. அத வந்து சரியான கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னாக்கா, அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வரணும். அது வர்றதுக்கு வந்து இதெல்லாம் இயற்கை தான் வாழ்க்கையில. இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் போக போக உங்களுக்கு வகுப்புகள்ல அதெல்லாம் வரும். இந்த கர்மா தியரி பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும் என்னது வாழ்க்கைன்னு சொல்லி. இதை இவ்வளவு தூரம் பெருசா ஆக்கிக்கணுமா அப்படின்னு 2யுமே சமமா கூடிய மனநிலைக்கு வந்துடுவோம் நம்ம. அதாவது எமோஷன்ஸ்ல வந்து அதில் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்னு சொன்னால் அதில் வந்து கரேஜ், அதாவது தைரியம், கருணை, த்ராங்க்னஸ், அதாவது த்ராங்கா பேசுறது, வெளிப்படையாக பேசுறது, அது வந்து நல்ல குவாலிட்டிஸ். நெகட்டிவ் எமோஷன்னா கோபம் வருது, ரொம்ப ஜெலசிக்கும், பொறாமை, அப்புறம் பயம், அப்புறம் ஹேட்ரட், செல்ஃபிஷ்னஸ் அண்ட் சப்ரெஷன், துவேஷம். இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சொன்னா ஆங்கிலவாதிகள், அதாவது அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஒரேடியாக அழுத்தம் கொடுத்து அதை வெளிவராமல் கட்டுப்படுத்தல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க எமோஷன்ஸில். அதுவும் எஸ்பெஷலி நம்ம வேலை செய்கிறாங்க நம்ம கூட, அவங்கள வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி அவங்கள பேச விடாமல் அவங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுக்காம இருக்கு. அது ரொம்ப தப்பு. சப்ரஸ் பண்ணக்கூடாது. அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படையே பேச காமிக்க நமக்கு வந்து அவங்க வந்து சுதந்திரம் கொடுக்கணுங்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் ட்ரெயின் பண்ணிக்கணும். நாமளே நம்ம மனசை ட்ரெயின் பண்ணி அந்த எமோஷன்ஸ் எப்போ வருது, நெகட்டிவான எமோஷன்ஸ் எப்போ ஜாஸ்தி வருதோ, அதாவது பொறாமை இல்லை கோபம், இதெல்லாம் எப்போ வருதோ அதை வந்து நம்ம அது ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து தியானம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோபம் அதை வந்து அதையும் மனசையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுச்சா, கட்டுப்படுத்தவே முடியாது. அதுதான் உண்மை, வாஸ்தவம் அதுதான். கோவம் வந்துச்சுன்னா கடங்காத கோவம் தான் வரும். அதே மாதிரி எண்ணத்தையும் கட்டுப்படுத்த முடியும். எண்ணத்தை எப்படி வந்து நம்ம கைக்குள்ள கொண்டு வருதுனாக்கா, அதுக்கு வேற ஒரு மனசுக்கு வேலை கொடுக்கும்போது எண்ணத்தை விட்டு அந்த வேலையில போய் அதெல்லாம் மூச்சை கவனிக்க சொல்றோம். மூச்சை கவனிக்க அப்படிதான் நான் ஈடுபட்டு தான் வரணும். எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி கோபம் வந்து சில சமயங்கள்ல சில கோபங்கள் வேணும் இல்லையா? கோபமே இல்லாம யாரும் இருக்கக்கூடாது, அதுவும் தப்பு. கோபம் ஆனா அதுக்குள்ள காரணம் என்ன? மற்றவங்களை வந்து சரிப்படுத்தணுங்கிறதுக்காக
அந்த கோவம் சரிதான். ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் சரியா படிக்கல. ஒரு திட்டி தான் சரி பண்ணாக்கா அந்த கோவம் நல்லது தானே. ஏன்னா அந்த குழந்தைய வந்து சரியா படிக்க வைப்பாங்க. இல்லாட்டா அதை சோம்பேறித்தனமா உட்காந்து விளையாட்டுலயே போயிடும். படிக்காம அவங்களுடைய வாழ்நாளே வந்து பாழ்பட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காம நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த டீச்சர் கோச்சிக்கிறது கரெக்டு, போலீஸ்காரர் திருடனை பார்த்து கோச்சிக்கிறது கரெக்டு தான். ஒரு தாய் தந்தையர் வந்து குழந்தைங்களை கண்டிக்கிறதுங்கிறது அந்த கோபம் பார்த்து வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோபங்கள்லாம் நம்மளுக்கே தெரியும். எது தேவையான கோபம், எது தேவையற்ற கோபம்னு சொல்லிட்டு. தேவையற்ற கோபத்தை விடுத்து தேவையான கோபத்தை வச்சு அவன் தேவையற்ற கோபம்லாம் என்னன்னாக்கா எனக்கு ஏதோ பிஸ்னஸ் அந்த ஆசை ஆயிடுச்சுன்னு வச்சுப்பேன். அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க அல்லது என்னுடைய நண்பர்கள்கிட்ட ஒரு மாதிரி கோபத்தை கக்கிற மாதிரி வெளியில காஷன், ஏன்னா அந்த மனசுல இருக்கிறது சுமையை வெளிப்படுத்துறதுக்காக கோபத்தை யூஸ் பண்றாங்க. தேவையில்லாத காரணமே இருக்காது. காரணம் இல்லாம என்னென்ன புரிஞ்சுக்காம கத்திடுவோம். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய கோபம். அதுல பாசிட்டிவ் ரைட் சைட் ஆஃப் ஆங்கர் அண்ட் ராங் சைட் ஆஃப் ஆங்கர்னு இருக்கு. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து இது அல்லது அகங்காரம் அப்படின்னு சொல்றோமே, அது தீர தவிர்க்க வேண்டியதுன்னு சொன்னாக்கா அதுலயும் வந்து ராங் சைடு இருக்கு, ரைட் சைடு இருக்கு. அதாவது ரைட் சைடு வந்து எப்படின்னா தன் முனைப்பு கிடையாது. அது வந்து தன்னம்பிக்கை கூட மற்றவங்களை பார்த்து அகங்காரம் மாதிரி தோணலாம். மற்றவங்க எல்லாரும் வந்து தன்னம்பிக்கை என்ன நினைச்சுவாங்கன்னா, இந்த வேலையை செஞ்சுட்டா ரொம்ப அகங்காரம், அதனால எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு சரி இருக்காங்க. நான் போய் கேட்டோம்னாக்கா எனக்கு என்னால் செய்ய முடியுமா நான் பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கா, இங்கேருந்து அது வரைக்கும் ஓடணும், ஒரு நிமிஷத்துல ஓடிடுவேன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையினால தான் ஓடாங்க. எல்லாரும் நிறைய இது பண்ணிக்கிறேன் பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்க பார்ப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்னம்பிக்கைங்கிறது அந்த அளவுக்கு அந்த தன்வினைக்கு இல்லாத ஒரு தன்னம்பிக்கைங்கிறது வேணும் தானே. அது அகங்காரத்துல தப்பான அகங்காரம் சேர்த்தக்கூடாது. அதுலயே வித்தியாசம் இருக்கு. அதனால நான் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா கூட எவ்வளவு கவனம் கொடுக்கலாம் நம்ம இல்லையா. ஒவ்வொரு நம்ம எது சரி எது தப்பு, எது சரி எது தப்புன்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணி ஆய்ந்து தான் நம்ம வாழ முடியும். கொஞ்சம் ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து நம்மளுடைய பழக்கத்துல ஊறிடும். நம்ம வேலைக்குள்ள அந்த நட்சத்துக்குள்ள ஊறி போயிடும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை பத்தி கஷ்டமே இருந்தால் எளிதா வந்து நம்ம அதெல்லாம் செஞ்சோம். எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதனால இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கூட சரியான எமோஷன்ஸ் வந்து சப்பாடுங்கிறது தேவையற்றது உண்டு. எல்லாத்தையும் கவனமா பார்த்து கவனத்தோட வாழும்போது தெரிஞ்சு போயிடும். ஸோ இதற்கு நம்ம வந்து வாழ்க்கையை பாதுகாக்கணும், எப்படி செய்யணும், எந்த கவனத்தை சக்தி வாயணும் எல்லாமே மிச்சம். அடுத்தது வந்து கர்ம சித்தாந்தம், கர்மா தியரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு அது முதல்ல அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வரை கர்மில் வந்து ஸோ கர்மானா என்னது அதை பற்றி பார்த்தா ஒரு விஷயம் நான் சொல்ல பெற்றோம். அதாவது நம்ம எனர்ஜி கான்சர்வேஷன், அதாவது நம்முடைய எண்ணங்கள் வந்து ஆற்றில தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு படம் கூட இருக்கு. அதை அடுத்த செஷன்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா எனர்ஜி பற்றி பேசிட்டே வந்தோம். அந்த ஒரு சமாஜபத்திர வீட்டு போய்ப்பு அது வந்து அடுத்த நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ஆற்றல் சுவிட்சிலேயே இருக்கு. அந்த ஆற்றல் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆற்றல் இருக்குதான் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு 28-30 வயசு வரைக்கும் அந்த ஆற்றல் நல்லா தங்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு தான் ஒரு 60 வயசு ஆகிறதுக்குள்ள ஆற்றல் கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். அதனாலதான் 60 வயசுல எல்லாருமே வேலையிலேருந்து இது ஓய்வு எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஏன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஆற்றல் இருக்காது, சக்தி இருக்காது. ஸோ அதனால வந்து அவங்க எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறது 60 வயசா வச்சுப்போம். ஸோ இது அதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி இருக்கவே இருக்காது. அதனால வந்து அந்த 28 வயசு 30 வயசுக்குள்ளேயே நிறைய ஆற்றலை நம்ம சேர்த்துக்கணும்.